Hello students, I'm Goday. Welcome to my session. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஹெரான் ஃபார்முலா. இதில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃபைண்டிங் ஏரியாஸ் ஆஃப் கோஆர்டினேட்டர். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் கோஆர்டினேட்டரில் ரெக்டாங்கிள், ரோம்பஸ், ஸ்கொயர் எல்லாமே வரும். அதுக்கெல்லாம் உங்களுக்கு ஃபார்முலா இருக்குது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இந்த கோஆர்டினேட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே டைமென்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ ரெக்டாங்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும். பேரலோகிராம்லேயே அதே மாதிரி இருக்கும். ஸ்கொயருக்கு ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே டைமென்ஷன்ஸ் டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி கோஆர்டினேட்டருக்கு எப்படி ஏரியா கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஒரு டயகனல் இருக்குது. டயகனல் கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ உங்களுக்கு 3 சைட்ஸ் இருக்குது. ஓகே, இது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி தான் இருக்குது இல்லையா? அதே மாதிரி இந்த கோஆர்டினேட்டரை நம்ம டயகனல் வரைஞ்சோம்னா 2 ட்ரையாங்கிளாக மாறிடும். இப்போ இதுக்கு தனியாக ஏரியா கண்டுபிடிச்சிங்க ஹெரான்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி. அதே மாதிரி இதுக்கும் நீங்கள் தனியாக கண்டுபிடிச்சிங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்டையர் கோஆர்டினேட்டரோட ஏரியா நமக்கு கிடைச்சிரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செமி பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு a+b+c/2. அடுத்தது ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஹெரான்ஸ் ஃபார்முலா s × s - a ரூட்டில் எழுதிங்க s - b × s - c. ஸோ இதில் தனித்தனியாக நீங்கள் ட்ரையாங்கிள் கண்டுபிடிச்சிட்டு ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிச்சிட்டு ஆட் பண்ணிங்கன்னா என்டையர் கோஆர்டினேட்டரோட ஏரியாவை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி கோஆர்டினேட்டர் ஏரியா கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏரோப்ளேனோட ஏரியா கண்டுபிடிக்கணும்னாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். எங்கெல்லாம் ஹைட் பாசிபிள் இல்லையோ அந்த இடத்துல நீங்கள் ஹெரான்ஸ் ஃபார்முலா கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ இதை பேஸ் பண்ணி ஹெரான்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி ரியல் லைஃப்பில் நம்ம எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம சால்வ் பண்ண முடியுன்றது சில எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக பார்க்கலாம். Example 1. A hand fan is made by stitching 10 equal size triangle strips of 2 different types of paper as shown in the figure. The dimension of the equal strips are 25 cm, 25 cm and 14 cm. Find the area of each type of paper needed to make the hand fan. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஹேண்ட் ஃபேன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 ஈக்குவல் சைஸு பிரிச்சுருக்காங்க. அதாவது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு சைஸும் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது. ட்ரையாங்கிள் ஸ்ட்ரிப்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இதில் 2 காம்பினேஷன் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேப்பர். அதோட டைமென்ஷன் அந்த ஸ்ட்ரிப்ஸோட டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க 25, 25 and 14. ஓகே, ஸோ இப்போ நமக்கு சைடு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஏரியாவை கண்டுபிடிச்சிக்கலாம். எவ்வளோ பேப்பர் தேவைப்படுன்றதை பார்க்கலாம். இப்போ இதில் ஃபிகர் பாருங்கள். ஸோ இது கலர் பேப்பர் இங்கே 2 இடத்துல பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு கலர், இங்கே ஷேடட் ஏரியாவில் ஒரு கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எல்லாமே ஈக்குவல் டைமென்ஷன்ஸ். இப்போ இதுதான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க 25, 25 and 14. ஸோ இப்போ நம்ம ஒரு ட்ரையாங்கிள் கண்டுபிடிச்சிட்டோம்னா அதை வச்சுட்டு நமக்கு 5 ட்ரையாங்கிள் ஏரியாவுக்கு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இது மாதிரி இதே மாதிரி இன்னொரு ஸ்ட்ரிப் ஆஃப் பேப்பர், அதாவது இன்னொரு கலர் பேப்பரும் நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த ஏரியா ஆஃப் த ஈச் ட்ரையாங்கிள் ஸ்ட்ரிப்ஸ் இதில் நம்ம யூஸ் பண்ணுற போதே ஹெரான்ஸ் ஃபார்முலா தான். சைட்ஸ் இருக்குது, அதனால் நம்ம அப்படி கால்குலேட் பண்ணிக்கலாம். அண்ட் செமி பெரிமீட்டர். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே a 25, b 25 அண்ட் c = 14 கொடுத்தாச்சு. s = பார்த்தீங்கன்னா 25 + 25 + 14 3 சைடுமே ஆட் பண்ணிங்க அண்ட் by 2 பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு 64 வரும். 64 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 32 சென்டிமீட்டர். இதை இப்போ ஹெரான்ஸில் நம்ம அப்ளை பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா 32, அதாவது s 32, 32 - 25 இந்த சைட்ஸு. அகெயின் இன்னொரு சைடும் 25 தான், மைனஸ் பண்ணிங்க. அடுத்தது 14. ஸோ எல்லாமே 32லேருந்து மைனஸ் பண்ணினா நமக்கு இந்த 32 அப்படியே எழுதிங்க. நெக்ஸ்ட் இதில் சப்ட்ராக்ட் பண்ணும்போது 7, அதேமாதிரி இதுவும் 7 தான் வரும். இங்கே சப்ட்ராக்ட் பண்ணும்போது 18 வருது. நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இதை நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன். 16 × 2 தான் இங்கே 32. இந்த 16 திருப்பி பிரித்து எழுதியிருக்கேன் 4 × 4. அடுத்தது இது 7, 7 அப்படியே எழுதிங்க. இதையும் திருப்பியும் பிரித்து எழுதியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா 9 2s are 18. 9 நான் ஸ்ப்ளிட் பண்ணி 3 × 3ன்னு எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ 18 3 3s are 9, 9 2s are 18. அதுமாதிரி 32 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 4s are 16, 16 × 2 32 வரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே உங்களுக்கு பேர் இருக்குது. அப்போ நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியும். ஸோ இதுக்கு 4 இங்கே 4 2 இருக்குது, அதனால் 4 எடுத்தாச்சு. 7 எடுத்தாச்சு. அடுத்தது 2 3 இருக்குது 3. இப்போ 2 2 இருக்குது 2. ஓகே, ஸோ இதில் எல்லாமே உங்களுக்கு ஸ்கொயர் ரூட்டில் இருக்கிறதுனால நம்ம இதை எழுதிடலாம். இப்போ இதை ஃபுல்லாகவே மல்டிப்ளை பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 4 7 28, 28 × 6 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 168 வரும். ஓகே, 168 சென்டிமீட்டர்ஸ் வரும். இது A1 எடுத்துப்போம். ஓகே, ஸோ இது ஒரு சிங்குலர் ஸ்ட்ரிப்புக்கு தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது இதே மாதிரி ஏன்னா 5 ஸ்ட்ரிப்ஸ் இருக்கு இல்லையா, அதனால் 5 × A1
நம்ம கண்டுபிடிச்ச ஏரியாவை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 5 இன்ட்டு A1 பண்ணும்போது 5 இன்ட்டு 168 உங்களுக்கு வந்து 840 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, ஸோ ஒரு கலருக்கு உங்களுக்கு 840 சென்டிமீட்டர், அதே மாதிரி இன்னொரு பேப்பரும் உங்களுக்கு 840 சென்டிமீட்டர் ஸ்கொயராக தான் இருக்கும். எக்ஸாம்பிள் 2 பாருங்கள். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த பிளேட்ஸ் ஆஃப் த மேக்னெட்டிக் காம்பஸ் ஷோன் இன் த ஃபிகர். இதில் வந்து மேக்னெட்டிக் காம்பஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கமும் பிளேட் இருக்குது, இங்கேயும் பிளேட் இருக்குது. ரெண்டு பிளேடும் ஈக்குவல் இன் டைமென்ஷன். ஸோ இங்கே 5னா இங்கே 5, 5, 5 எல்லாமே ஈக்குவல் இன் டைமென்ஷன். ஸோ இதோட ஏரியாவை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இது எல்லாமே அப்ளிகேஷன் எக்ஸாம்பிள்ஸ் தான். ஸோ ஹெரான்ஸ் ஃபார்முலாவை இங்கே நம்ம அப்ளை பண்ண முடியும். triangle PQS equal to triangle QRS. ஓகே, பாருங்கள், triangle PQS இதோட ஏரியாவும் அதாவது QRS இதுவும் வந்து உங்களுக்கு சேம் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா யூஸ் பண்ணிங்க, செமி பெராமீட்டரோட ஃபார்முலா எழுதிங்க. அப்புறம் அடுத்து வந்து இங்கே டைமென்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா A வந்து 5, Bயும் 5, C வந்து உங்களுக்கு 1. ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நம்ம சைட்ஸாக எடுத்துக்கிறோம். இப்போ வந்து செமி பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு 5 + 5 + 1/2 11/2 5.5 தான் உங்களுக்கு செமி பெரிமீட்டர். ஓகே, ஸோ இதை அப்படியே நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5.5 இன்ட்டு 5.5 - 5 இன்ட்டு 5.5 - 5 இன்ட்டு 5.5 - 1. ஸோ எல்லாத்துலேயும் ABC சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கீங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த 5.5 அப்படியே எழுதிங்க. நெக்ஸ்ட் வந்து இதில் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 0.5 வரும். அதே மாதிரி 5.5லேருந்து 5 மைனஸ் பண்ணிங்கன்னா 0.5, இங்கே 4.5 வருது. இப்போ இதை நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன். 0.5 இன்ட்டு 11, அடுத்தது வந்து 0.5, இது ரெண்டும் அப்படியே எழுதியிருக்கேன். அதேமாதிரி 0.5 இன்ட்டு 9 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4.5 வரும். ஸோ இது வந்து 0.5 இன்ட்டு 11 பண்ணால் 5.5 நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் பேர் பண்ண முடியும். இந்த 0.5 காமனாக ரூட் எடுத்துருங்க. அடுத்தது இதே மாதிரி இந்த 0.5 இந்த 0.5க்கு நீங்கள் ரூட் எடுக்க முடியும். இப்போ வந்து 9க்கு வந்து ரூட் எடுத்திங்கன்னா √9 வந்து உங்களுக்கு 3 வரும். ஓகே, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தாச்சு. இப்போ எதுக்கு ரூட் எடுக்க முடியாதுன்னா 11க்கு ரூட் எடுக்க முடியாது, அதுக்கு பேர் கிடையாது, அதனால் ரூட்லேயே எழுதிங்க. இப்போ 11க்கு √11க்கு வந்து உங்களுக்கு வந்து என்ன வேல்யூனா 3.31. ஸோ இதை வந்து நம்ம அப்படியே மல்டிப்ளை பண்ணிங்க. 0.75 இன்ட்டு 3.31 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர ஆன்சர் வந்து 2.487 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இது வந்து சிங்கிள் பிளேடுக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதில் வந்து 2 பிளேட் இருக்கு இல்லையா, அதனால் ஏரியா ஆஃப் த பிளேட்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் காம்பஸ் வந்து அதாவது 2 பிளேடுன்றதுக்குள்ளாங்க 2 மென்ஷன் பண்ணியிருக்கேன். இங்கே 2 இன்ட்டு 2.487 இதை மல்டிப்ளை பண்ணிங்க. ஸோ ஃபைனலாக உங்களுக்கு வர ஆன்சர் 4.974 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுவும் அப்ளிகேஷன் பேஸ்டு சம் தான். ஸோ தேர்ட் சம், a field is in the shape of a trapezium whose parallel sides are 25 meter, 10 meter. The non-parallel sides are 14 meter and 13 meter. Find its area of the fieldனு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெபீசியம் ஷேப்பில் இருக்குது. இதோட பேரலல் சைட்ஸ் இது ரெண்டும் பேரலல் சைட்ஸ், இது ரெண்டும் நான் பேரலல் சைடு. பேரலல் சைடு வந்து எப்பயுமே வந்து உங்களுக்கு வந்து எங்கேயுமே மீட் ஆகாது, நான் பேரலல் சைடு வந்து மீட் ஆகும். ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்க டைமென்ஷன் பாருங்கள். பேரலல் சைடு வந்து 25 மீட்டர் அண்ட் 10 மீட்டர் கொடுத்துருக்காங்க. 25 மீட்டர் இது உங்களுக்கு AB வந்து 25 மீட்டர், அடுத்தது வந்து CD வந்து 10 மீட்டர். நான் பேரலல் சைடு வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் 14 அண்ட் 13 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து ஃபார்முலா இருக்குது உங்களுக்கு ட்ரெபீசியத்துக்கு. இந்த ஃபார்முலா வேணும்னா அப்ளை பண்ணணும்னா நமக்கு வந்து ஹைட்டு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அந்த ஹைட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், இந்த டாட்டர் லைன் வரைஞ்சிருக்கேன். அதாவது அப் டு 10 மீட்டர் வரையும். ஓகே, ஸோ இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு பேரலோகிராம் மாதிரி இருக்கும் உங்களுக்கு 10 மீட்டர். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிமைனிங் அதாவது இந்த 10 இருக்கு இல்லையா, இந்த 10 வரையும் இது மார்க் பண்ணியிருக்கேன். ரிமைனிங் வந்து 15, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு வந்து 25 மீட்டர் இருக்கும். ஸோ இது ரெண்டும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 25 மீட்டர் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஹைட் கண்டுபிடிக்கணுன்றதுக்காக இங்கே ஒரு பர்பண்டிகுலர் லைன் வரைஞ்சிருக்கு. இது வந்து சிஜி வந்து உங்களுக்கு பர்பண்டிகுலர் லைன். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு வந்து ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து நம்ம ஹைட்டு கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம ஹெரான்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து A வந்து 15 B வந்து 14 அண்ட் C வந்து 13 மீட்டர். ஓகே, ஸோ ABC இந்த ட்ரையாங்கிள் எடுத்துகிட்டு இருக்கோம். இதோட ஹைட்டு தான் நமக்கு வேணும். இந்த ஹைட் இருந்தால் தான் நமக்கு வந்து ட்ரெபீசியத்தில் நம்ம ஏரியாவில் அப்ளை பண்ண முடியும். ஸோ A + B + C/2 = 15 + 14 + 13/2. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஆட் பண்ணிங்கன்னா 42 வரும். 42 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 21 சென்டிமீட்டர். இப்போ இதை வந்து நம்ம
ஸோ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிங்க ஹெரான்ஸ் ஃபார்முலாவில். இப்போ எஸ் வந்து 21, அடுத்தது 21 மைனஸ் 15 அந்த சைட்ஸ் ஏபிசி வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 21 மைனஸ் 14, 21 மைனஸ் 13. ஓகே, இப்போ உங்களுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா சப்ராக்ட் பண்ணிங்கன்னா இங்கே 6 வரும், இதுக்கு வந்து 7 வரும், அடுத்தது இதுக்கு வந்து 8 வருது. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். 7 இன்ட்டு 3, அதாவது 21 ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன். 6 வந்து 3 இன்ட்டு 2, அடுத்தது 7 அப்படியே எழுதிங்க. 8 வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன். எதுக்காக ஸ்ப்ளிட் பண்ணி எப்படி எழுதியிருக்கேன்னா இங்கே 2க்கு உங்களுக்கு பேர் ஆகும், அதனால் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன். இப்போ எல்லாத்துக்குமே உங்களுக்கு பேர் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியும். 7, அடுத்தது 3, அடுத்தது 2 இருக்குது. 2 வந்து 2 செட் இருக்குது, அதனால் நம்ம 2 எழுதிக்கலாம். ஓகே, இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 84 மீட்டர் ஸ்கொயர் வரும். ஸோ இந்த ஏரியாவை நம்ம ஃபார்முலாவோட ஈக்குவேட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கல் பிசிஎஃபோட ஃபார்முலா எழுதிங்க. ஏரியா ஃபார்முலா ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு. ஸோ இதை லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதிங்க. ஏரியா வந்து 84. ஸோ ஏரியாவோட ஃபார்முலாவை இந்த ஏரியாவோட வேல்யூவோட நம்ம ஈக்குவேட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் தெரியும், பேஸ் வந்து நம்ம 15 எடுத்துருக்கோம், ட்ரையாங்கலோட பேஸை தான் எடுக்கணும். அடுத்தது ஹைட்டு ஈக்குவல் டு 84. இப்போ ஹெச் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், அதனால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படியே வச்சுங்க. 84 இதை வந்து அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணிவிடுங்க. 2/15 வரும். இப்போ இதை சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து 3 டேபிளில் சிம்ப்ளிஃபை பண்ணியிருக்கேன். இப்போ இது 28 2 சார் உங்களுக்கு 56, இது வந்து 5 டைம்ஸ் வரும் 15 வந்து. இப்போ 56/5 இதை டிவைட் பண்ணிங்கன்னா 11.2 மீட்டர். இப்போ இதை வந்து ஹைட்டு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஏரியா ஆஃப் த ட்ரெபீசியம் பார்த்தீங்கன்னா ஆஃப் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஹெச். ஓகே, ஸோ அதாவது ட்ரெபீசியம் வந்து ஏபிசிடியை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம் ட்ரெபீசியம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 1/2 இன்ட்டு 10 + 25, அதாவது பேரலல் சைடு இன்ட்டு ஹைட்டு நம்ம இப்போ கண்டுபிடிச்சது 11.2 ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு 35 இன்ட்டு 11.2. இப்போ இதை வந்து ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 392/2 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 196 மீட்டர் ஸ்கொயர். ஓகே, ஸோ இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். இதில் பார்த்தீங்கன்னா சில ஃபார்முலாஸை நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு எம்சிக்யூவில் சால்வ் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏரியா ஆஃப் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இதில் வந்து ஹைட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஸோ √3/4 A². ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கணும்னா A/4 ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 4B² - A². ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து ஏ அண்ட் சைட்ஸ் வந்து பி உங்களுக்கு. அடுத்தது ஏரியா ஆஃப் த ரோம்பஸ் வந்து 1/2 இன்ட்டு D1 இன்ட்டு D2. அடுத்தது ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் வந்து பேஸ் இன்ட்டு ஹைட். ஏரியா ஆஃப் த ட்ரெபீசியம் 1/2 இன்ட்டு A + B இன்ட்டு ஹெச். அடுத்து ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் வந்து A இன்ட்டு பி அண்ட் ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் வந்து A இன்ட்டு ஏ, அதர்வைஸ் நீங்கள் A² எழுதலாம். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலாஸும் ஞாபகம் வச்சுங்க, உங்களுக்கு சம் சால்வ் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.